ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் உள்ள பிரேமதாச மைதானத்தில் இன்று தெற்காசியாவின் 2 அணு ஆயுத சகோதர பரம எதிரி நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் பரபரப்பு, விறுவிறுப்பு, கொதிநிலை சூழலில் இரவு 7 மணி முதல் T20 என்ற துடுப்பாட்ட களத்தில் மோதிக்கொள்வதால் இன்று காலை முதலே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஸ்ரீலங்காவின் தலைநகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தெரிகின்றன. நேற்று மாலை முதலே போட்டி இடம்பெறும் மைதானத்தின் உள்புற கட்டிடங்களிலும் அதன் சுற்றுப்புற கட்டிடங்களிலும் அதிரடியான தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்றதையும் அவதானிக்க முடிந்தது. இன்றிரவு இடம்பெறும் இந்த போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேற்றிரவு அரசு தலைவர் என்ற வகையிலும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையிலும் அருண்குமார திசாநாயக்கா நாட்டின் தேசிய பாதுகாப்பு பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி இந்திய பிரியனரும் பாக் நண்பரும் குறைகள் கூறாதபடி இந்த போட்டியை கொழும்பில் நடத்தி முடிக்க வேண்டிய அவசியம் குறித்து தனது பாதுகாப்பு தரப்புக்கு ஒரு முக்கியமான வகுப்பையும் எடுத்திருந்தார். இலங்கை தீவுக்கு ஒரு சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்றம் என்ற கொட்டொலியில் ஆட்சியை பிடித்த அனுர தரப்புக்கு ஆக குறைந்தது இதுவரை பாதாள உலக துப்பாக்கிகளை குறைக்கும் இலக்கில் கூட முறையாக முன்னகர முடியவில்லை என்பதை அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் ஆதாரப்படுத்தி இருக்கின்றன. அனுராவை பொறுத்தவரை இந்த சிஸ்டம் சேஞ்ச் இலக்கை பாதாள உலக துப்பாக்கிகளின் விடயத்தில் எடுத்துக்கொள்வதற்கு இன்னமும் நீண்ட தூரம் உள்ளது என்பதை காட்டும் வகையில் தான் நேற்று முன்தினம் தமது முப்படை தலைமையக வளாகத்துக்கு அருகில் பட்டுப்பகலில் ஒரு சட்டவாளரும் அவரது மனைவியும் பாதாள உலக கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஒரு வாகனத்தில் காத்திருந்த பாதாள உலக துப்பாக்கிதாரிகள் இந்த குரூரமான சம்பவத்தை செய்துவிட்டு தப்பி ஓடுவதை சிசிடிவி காட்சிகள் எல்லாம் தெளிவாகவே புலப்படுத்தியிருக்கின்றன. இந்த ஆயுததாரிகள் இன்னும் பிடிபடாத நிலையில் அவர்களின் வாகனம் மட்டும் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள ஒரு சட்டவாளரே பாதாள உலக கும்பலால் போட்டு தள்ளப்படும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு நிலவரங்கள் வந்திருப்பதால் ஸ்ரீலங்காவின் சட்டவாளர் சங்கம் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று அவசரமான ஒரு கூட்டத்தை நடத்துகிறது. இறுதியாக இவ்வாறான ஒரு அவசரகால கூட்டம் மஹிந்த ராஜபக்சவின் பதவி காலத்தில் இடம்பெற்றது. அன்று ஸ்ரீலங்காவின் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்காவை மஹிந்த பதவி நீக்கம் செய்தபோது இவ்வாறுதான் ஒரு அவசர கூட்டத்தை ஸ்ரீலங்காவின் சட்டவாளர் சங்கம் கூட்டிய நிலையில் அதன் பிறகு இன்றுதான் தமது அமைப்பின் எமர்ஜென்சி கூட்டத்தை அந்த அமைப்பு கூட்டுகிறது. தனக்கு என்றால் சுலகு படக்கும் என சொல்வார்கள். அதே போல தென்னிலங்கையில் சட்டவாளர்களுக்காக சட்டத்தின் ஆட்சி குறித்து குரல் எழுப்பி இந்த சட்டவாளர் சங்கம் அவசர கூட்டத்தை இன்று நடத்தினாலும் கடந்த காலங்களில் தமிழ் நீதிபதிகள், தமிழ் சட்டவாளர்கள் பௌத்த கடும்போக்காளர்களால் ஆக்கிரமிப்பு, பௌத்த விகாரைகள் மற்றும் அது சார்ந்த விடயங்களால் அச்சுறுத்தப்பட்ட போது இவ்வாறு ஒரு அவசர கூட்டத்தை நடத்தும் அளவுக்கு ஸ்ரீலங்காவின் சட்டவாளர் சங்கம் நகரவில்லை என்பது தமிழர்களுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு செய்தியாகின்றது. இன்றைய நாளில் அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றிரவு நடக்கும் இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி தோல்விக்கு பின்னர் இந்த சகோதர பரம எதிரி நாடுகளின் ரசிகர்கள் கொழும்பில் மோதல்களில் ஈடுபட்டுவிடக் கூடாது என்ற கவலைதான் ஸ்ரீலங்காவுக்கு மிகப்பெரிய தலையீடிக்குரிய கவலையாக உள்ளது. ஏற்கனவே 2 நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கொழும்பில் குவிந்து விட்டனர். இதற்கு அப்பால் தமது நாட்டு அணிகளை உசுப்பேற்றுவதற்காக 2 நாடுகளில் இருந்தும், அதாவது இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் சில முக்கிய ராஜேந்திர முகங்கள் இன்று கொழும்புக்கு பயணப்படுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக ஸ்ரீலங்கா வான்படையின் உலங்கு வானூர்தி பிரிவு தயார் நிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த தயார் நிலை பின்னணியில் போட்டியிட வரும் பிரேமதாச விளையாட்டு அரங்கின் பாதுகாப்பை 3000க்கும் மேற்பட்ட துருப்புக்களை கொண்ட ஸ்ரீலங்காவின் STF எனப்படும் அதிரடிப்படை பொறுப்பேற்றுள்ளது. இந்த STF துருப்புக்களுக்கு உதவ 700 படையினருக்கு மேற்பட்ட இராணுவ அணிகளும், குறிப்பாக இராணுவ கமாண்டோ அணிகளும் மைதானத்துக்கு அருகில் நிலை கொண்டுள்ளன.
இந்த போட்டியை மையப்படுத்தி நடத்தப்படக்கூடிய இணைய ஊடுருவல் தாக்குதல்களை தடுக்க தமது சைபர் கிரைம் பிரிவு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவு அறிவித்திருக்கிறது. இதேபோல அங்கீகாரம் இல்லாத ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் போட்டி இடம்பெறும் இடத்திற்கு அண்மையில் பறப்பதை தடுக்கும் வகையில் ட்ரோன்களின் ஜேமர்கள் எனப்படும் முடக்கு தொழில்நுட்ப கருவிகளும் தற்போது செயற்பாட்டில் உள்ளன. ஆக மொத்தம் இன்றைய போட்டி முடிவடைந்த பின்னர் இறுதி பார்வையாளர் மைதானத்தை விட்டு வெளியேறும் வரை இந்த பாதுகாப்பு ஆபரேஷன் நடைமுறையில் இருக்கும் என தெரிகிறது. அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரை அவர் எதிர்வரும் 19ஆம் தேதி டெல்லிக்கு சென்று நாளை முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை இடம்பெறும் செயற்கை நுண்ணறிவு குறித்த இந்திய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதால் இந்த பயணத்திற்கு முன்னர் இந்தியாவுக்கு சில சாதகமான சமிச்சைகளை அவர் வெளிப்படுத்தி வருவது தெரிகின்றது. இவ்வாறான சமிச்சைகளில் ஒன்றாகத்தான் அண்மையில் நுவரேலியாவுக்கு சென்ற அனுரகுமார திசாநாயக்கா தலவாக்கலையில் உள்ள ஒரு தேயிலை தோட்டத்துக்கு சென்று கொழுந்து பறிக்கும் தமிழ் பெண்களை சந்தித்து கொழுந்து பறித்து காய்த்து போன அவர்களின் கரங்களையெல்லாம் தொட்டு பார்க்கும் அளவுக்கு சில உணர்வு பூர்வ சாட்சியங்களை ஆதாரங்களை வெளிப்படுத்தி கொண்டார். அதற்கு முன்னர் இவ்வாறு எந்த ஒரு அரசு தலைவரும் தேயிலை தோட்டத்திற்கு நேரடியாக சென்று தம்மை பார்வையிட்டு கொள்ளாதால் அனுரவின் இந்த நகர்வால் தோட்ட தொழிலாளர்கள் நெகிழ்ச்சியுற்றனர், மகிழ்ச்சியுற்றனர். ஆனால் அனுரவின் இவ்வாறான நகர்வுகள் அவரது இந்திய பயணத்துக்கு முன்னரான ஒரு காட்சிப்படுத்தல் என்பதை சாமானியர்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ராஜதந்திர தடத்தில் இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அனுரகுமார திசாநாயக்கா தற்போது தலைவராக உள்ள ஜேவிபி கூட தனது உருவாக்கத்தின் பின்னர் பல தசாப்தங்களாக இந்தியாவை இலங்கையின் மிகப்பெரிய எதிரியாக சித்தரித்து வந்த நிலையில் இப்போது ஜேவிபி உள்ளுடன் மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் அந்த நிலைமை தற்போது இல்லை, அது தனிவடைந்து விட்டது. ஸ்ரீலங்காவில் 2024 அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற முன்னரே ஜேவிபியின் தூதுக்குழு இந்தியாவுக்கு சென்று அதன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உட்பட்ட மூத்த இந்திய முகங்களுடனான சந்திப்பை என்று மேற்கொண்டதோ அதன் பின்னர் ஜேவிபியின் டெல்லி உறவு தடம் ஏறுமுகமாகத்தான் இருக்கின்றது. அதன் ஒரு கட்டம்தான் இதுவரை ஒருபோதும் இந்தியாவுக்கு செல்லாத ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூட அண்மையில் தனது குழுவுடன் இந்தியாவுக்கு சென்று திரும்பியிருந்தார். ஜேவிபியை பொறுத்தவரை அது எப்போதுமே சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் நெருங்கிய உறவு கொண்டுள்ள நிலையில் அதன் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஒருபோதும் இந்தியாவுக்கு செல்லாத நிலையில் கடந்த 5ஆம் தேதி இந்தியாவுக்கு சென்ற அவரது குழு 12ஆம் தேதி வரை இந்தியாவில் சுற்றி சுழன்றிருந்தது. அந்த குழுவில் கிட்டினன் செல்வராஜ் மற்றும் இளங்குமரன் ஆகிய தமிழ் நாடாளுமன்ற முகங்களும் இருந்தனர், அதாவது தமிழ் எம்பிக்களும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். டில்வின் சில்வாவுக்கு இதுதான் ஏற்கனவே கூறப்பட்டது போல அவரது முதலாவது இந்திய பயணம் என்பது இங்கு முக்கியமான விடயம். இதுவாறு ஜேவிபியை பொறுத்தவரை இந்தியாவுடன் அது உறவுகளை வளர்த்து தனக்குள் பொதிந்து கிடந்த இந்திய எதிர்ப்பு கடந்த 2019 குறைவடைந்து விட்டதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டும் வகையில் எதிர்வரும் 17ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக்கா மீண்டும் ஒரு முறை இந்தியாவுக்கு பயணப்படுகின்றார். 2022 கோட்டாபாய ராஜபக்ச ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து துரத்தப்பட்ட பின்னர் தமக்கு ஆட்சியை கைப்பற்றும் வாய்ப்பு இருப்பதை உணர்ந்த ஜேவிபி நகர்வுகள் இப்போது டில்வின் சில்வா இந்தியாவுக்கு சென்று திரும்பியது வரை வந்துவிட்டது. ஆனால் இந்தியாவை கையாளும் விடயத்தில் ஈழத்தமிழர்களின் பரப்புத்தான் இன்னமும் முறையாக நகர தலைப்படவில்லை என்பதும் இன்னொரு விடயம். இந்த பின்னணியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பில் செல்லும் அனுரகுமார திசாநாயக்கா அங்கு வைத்து இதே மாநாட்டுக்காக நாளை இரவு இந்தியாவுக்கு செல்லும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனையும் சந்தித்து பேசுகின்றார். அதேபோல பிரேசில் அரசு தலைவர் சில்வாவையும் அபுதாபி பட்டத்து இளவரசரையும் அனுர சந்தித்து பேசி ஸ்ரீலங்காவுக்குரிய ஆதாயங்களை எடுக்க திட்டமிடுகின்றார். இதற்கிடையே தமிழர்களின் அரசியல் பரப்பில் ஸ்ரீதரன் எதிர் சுமந்திரன் என்ற ஆட்டம் இடையறாது தொடர்கின்றது. ஈயத்தை பார்த்து பித்தளை ஈயன இழித்த கதையை போல எம்பியாக இல்லாத காலத்திலும் எஸ்டிஎஃப் எனப்படும் ஸ்ரீலங்கா அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் உலா வந்த சுமந்திரன் தான் இப்போது ஸ்ரீதரன் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையில் இராணுவமயமாக்கலை ஆதரிக்கும் வகையில் வாக்களித்ததான அரசியல் பசூக்கா அடிகளை அடித்து தனது சுயலாப தடத்தில் நகர முற்படுகின்றார். சுமந்திரனை பொறுத்தவரை தன்னை கொலை செய்வதற்கு முன்னாள் போராளிகள் முயன்றதான குற்றச்சாட்டுக்களை கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தொடுத்தவர். அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சில தமிழ் இளையோர் அப்போதைய ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே உள்ளே தூக்கி போடப்பட்டார்கள். அதே சுமந்திரன் இப்போது 100க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகளுடன் கலந்துரையாடியதான ஒரு பரப்புலையிலும் குதித்திருக்கின்றார்.
ஸ்ரீதரன் மீதான அவரது நகர்வுகளின் அடிப்படையில் இப்போது முன்னாள் போராளிகளுடனான அவரது சந்திப்பு குறித்த செய்திகளும் வருகின்றன. நேற்று ஸ்ரீதரனின் ஆதரவாளர்களால் தமிழரசு முகங்கள் பங்கெடுக்காத வகையில் ஒரு ஒன்று கூடல் கிளிநொச்சியில் நடந்த விடயம் தெரிந்த விடயம் இதனை நேற்றைய செய்தி வீச்சு வழங்கியிருந்தது. இந்த நிகழ்வுக்கு பின்னர் ஸ்ரீதரன் மீது ஒரு சுயாதீன விசாரணையை நடத்தி அதன் முடிவுகளின் அடிப்படையில் தான் அவர் இராணுவ மயப்படுத்தலுக்கு ஆதரவாக இருந்தாரா இல்லையா என்பதை முடிவு செய்யும் என அவரது ஆதரவாளர்கள் ஒரு மனுவை தமிழரசு கட்சியிடம் நேற்றிரவு வழங்கிய நிலையில் சுமந்திர வியூகங்களும் தற்போது விறுவிறுப்பாக தொடர்கின்றன. சுமந்திரன் தரப்பை பொறுத்தவரை ஸ்ரீதரன் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையில் இடம்பெற்ற வாக்களிப்பில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக 8 தடவைகள் வாக்களித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அவரது நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி பறிப்பு சரியானதே என நிறுவ தலைப்படுகின்றது. மறுபுறத்தே அவ்வாறு ஸ்ரீதரன் 8 தடவைகள் இராணுவ பின்னணி கொண்டவர்களுக்கு அரசியலமைப்பு குழுவில் வாக்களித்தால் அதனை ஒரு சுயாதீன விசாரணையில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அதன் மீது நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என ஸ்ரீதரன் ஆதரவு தரப்பு நிற்பதால் இப்போது இந்த விடயம் ஈயத்தை பார்த்து பித்தளை ஈயன இழித்த சுமந்திரன் தரப்பு கதையையும் முன்னரங்குக்கு கொண்டு வர தலைப்படுகின்றது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து ஜெர்மனியின் மூனிச் நகரில் இடம்பெற்ற ஐரோப்பிய பாதுகாப்பு மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர், அதாவது அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ அதன் பின்னர் தனது ஐரோப்பிய பயணத்தை சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் தொடர்கின்றார். ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்புக்கு அதிக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுடன் ஒத்துழைக்காமல் விட்டால் அமெரிக்கா சில விடயங்களை தனியாக செய்யும் என்றும் ரூபியோ தனது ஐரோப்பிய பாதுகாப்பு மாநாட்டில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இதன் பின்னர் ஐரோப்பிய தலைகளை தனது தலைவரான டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக மாற்றும் வகையில் இந்த பயணத்தை செய்யும் மார்க்கோ ரூபியோ இன்று ஸ்லோவாக்கிய தலைநகர் பிராட்டிஸ்லாவாவுக்கு சென்று பிரதமர் ராபர்ட் பிகோவை சந்திக்கிறார். அதன் பின்னர் ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டுக்கு செல்லும் அவர் அங்கு வைத்து விக்டர் ஓர்பனை நாளை சந்திக்கின்றார். ட்ரம்பை போலவே இந்த 2 தலைவர்களும், அதாவது ஸ்லோவாக்கிய தலைவரும் ஹங்கேரி தலைவரும் தேசியவாத சித்தாந்தத்தில் இருக்கும் நிலையில் ரூபியோவின் இந்த பயணங்கள் வருகின்றன. விக்டர் ஓர்பன் எதிர்வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் ஹங்கேரிய தேசியவாத தலைவருக்கு, அதாவது விக்டர் ஓர்பனுக்கு தனது ஆதரவை டொனால்ட் ட்ரம்ப் இரகசியமாகவும் கமுக்கமாகவும் வெளிப்படுத்துவது தெரிந்த விடயம். ஆனால் விக்டர் ஓர்பன் உள்ளூரில் அரசியல் சவால்களை எதிர்கொள்கின்றார். 2010 ஆட்சிக்கு வந்த அவர் இன்று வரை ஆட்சியில் இருக்கின்றார். ஆனால் இந்த முறை தேர்தலில் அவர் தோல்வியடையக்கூடும் என அண்மைய கருத்து கணிப்புகள் கூறிய நிலையில் டொனால்ட் ட்ரம்பை போலவே இந்த கருத்து கணிப்புகள் பொய்யானவை என விக்டர் ஓர்பனும் சாடுகின்றார். கருத்து கணிப்புகளுக்காக போலியான குடிசார் அமைப்புகள் விலைக்கு வாங்கப்பட்டதாகவும் பத்திரிகையாளர்கள் விலைக்கு வாங்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் எவ்வாறு அமெரிக்காவில் கருத்து கணிப்புகளை சாடுகிறாரோ அதே போல விக்டர் ஓர்பனும் குற்றம் சாட்டுவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மார்க்கோ ரூபியோவின் ஸ்லோவாக்கிய மற்றும் ஹங்கேரிய பயணத்தின் போது அமெரிக்காவுடன் அவர்களின் ஒத்துழைப்பு, குறிப்பாக எரிசக்தி தளத்தில் ஒரு ஒத்துழைப்பு உருவாக்குவது முக்கியமான விவாத பொருளாக இருக்கும். இந்த 2 தலைவர்களும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஒப்பீட்டு ரீதியில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கும் நிலையில் இப்போது அந்த நாடுகளை தனக்காக வளைத்தெடுக்க அமெரிக்கா முயல்கின்றது. குறிப்பாக ட்ரம்ப் முயல்வது பகிரங்கமான விடயம். இந்த பின்னணியில் தான் மார்க்கோ ரூபியோவின் இந்த 2 நாடுகளுக்கான பயணம் இடம்பெறுகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.